வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள அனைத்து நல்லவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவிற்குள்ளே செல்வோம். போன வாரம் பார்த்தோம்னா நிஃப்டி ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியர் 26,000க்கு மேலே முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினா சைனாவுடைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், தென் அத்துடன் அமெரிக்காவிலே யூஎஸ் ஃபெட்டினுடைய வட்டி குறைப்பு, மேலும் ரெக்கார்ட் ஹை இன் குளோபல் மார்க்கெட். ஸோ இவையெல்லாம் இந்திய சந்தைகளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து மேலே செல்வதற்கு தூண்டுதலாக இருந்தது என்று சொல்லலாம். மேலும் வியாழக்கிழமை அன்று முடிவடைந்த F&O ரோல் ஓவர் அக்டோபர் மாதம் ஒரு ரொபஸ்டாக 78.77% அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் FII இவங்களுடைய இன்ஃப்ளோ நிஃப்டியை மேலே செல்வதற்கு ஒரு உதவியாக இருந்தது என்றும் சொல்லலாம். இப்பொழுது எல்லோருக்கும் மிகவும் முக்கியமாக தெரிய வேண்டியது வரும் வாரங்கள் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ண வேண்டும் என்பதை பொறுத்துதான் எல்லோருடைய கேள்வியும் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். வரும் வாரம் பார்த்தோம்னாக்க சந்தைகளிலே காலையினுடைய ஆதிக்கம் தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா இதற்கு சப்போர்ட் பார்த்தோம்னா பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் இன் குளோபல் மார்க்கெட்ஸ், தென் ஸ்ட்ராங் யூஎஸ்ல ஜிடிபி டேட்டா, தென் டிக்ளைனிங் இன் நான் எம்ப்ளாய்மெண்ட் ரேட், தென் பொட்டன்ஷியல் ரேட் கட் இன் யூஎஸ் ஃபெட். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் அடிஷ்னல் மெஷர்ஸ் சைனா இப்போ எடுத்திருக்குல்ல, அவங்களுடைய எக்கானமியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு கிட்டத்தட்ட $146 பில்லியனுக்கு எக்கானமியில பணத்தை அவங்க இன்ஜெக்ட் பண்றாங்க. இந்திய சந்தைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா 10-year G-Sex yield கிட்டத்தட்ட 32 மாதத்தினுடைய லோவை தொட்டுள்ளது. இதனால் RBI வரும் கூட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, வட்டி விகிதத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இந்தியாவினுடைய இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா ஆயில் பிரைசஸ்லாம் விழுந்துட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்னு சொல்லலாம். ஸோ இவை எல்லாற்றையும் விட மெயினாக இந்த மாதம் நாம் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் இரண்டுங்க. என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய Q2 கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது. அது முக்கியமான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இரண்டாவது, யூஎஸ்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் ஆன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வர இருக்கிறது. அதுவரை அதற்கு தகுந்தாற்போல் அங்கேயும் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த வாரம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஷார்ட் அண்ட் வீக், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி லீவுங்கிறதுனால மொத்தம் 4 நாள் தான் இருக்கிறது. ஸோ அதனால நமது சந்தைகளில் இந்த வாலட்டிலிட்டி மொமெண்டமும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஆட்டோமொபைல் செக்டாரினுடைய மந்த்லி சேல்ஸ் டேட்டா 1ஆம் தேதி வரை இருக்கு. அதற்கு தகுந்தாற்போல் ஆட்டோமொபைல் செக்டார்லையும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். அது மாதிரி யூஎஸ்ல PMI டேட்டா வர இருக்கிறது. இதெல்லாம் கீ ட்ரிகர் ஃபார் த மார்க்கெட்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது எந்தெந்த துறைகள் ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கப்படும் என்று பார்த்தோமேயானால், முதலாவதாக மெட்டல் செக்டார். ஏன் மெட்டல் செக்டார்ல மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று பார்த்தோமேயானால், சைனாவுடைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மற்றும் LME லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் மெட்டல்ஸ்லாம் 3 மாதத்துடைய உச்சத்தை தொட்டு இருக்கிறது. ஸோ அதனால ஸ்டில் அந்த மொமெண்டம் இருக்கக்கூடும். அடுத்தது ஐடி துறையை பார்த்தோம்னா போன வாரம் அக்செஞ்சர் கொடுத்திருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் மிகவும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த துறைகள் இன்னும் நன்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். அதுபோல நமக்கு அந்த Q2 ரிசல்ட்ஸ் வரும்பொழுது முதலாக வருவது ஐடி துறையினுடைய ரிசல்ட்ஸ் தான். அதை வைத்து தான் மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட்டே மாறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது மூணாவது பார்த்தோம்னா சுகர் ஸ்டாக்ஸ். மெயினாக சுகர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் டிமாண்ட் மொமெண்டம் வந்திருக்குனாக்க, எத்தனால் ப்ரைஸஸை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி MSP ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் சுகர் செக்டார். தென் PSU பேங்க்ஸ். ஸோ மெயினாக இது ஏன் மறுபடியும் ஏற்றத்துக்குனாக்க 2 விஷயங்கள். ஒன்று G-Sex yield டவுன் ஆயிருக்கு. இது பாசிட்டிவ் ஃபார் த PSU பேங்க்ஸ். பிளஸ் RBI வட்டி விகிதம் குறைக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. ஸோ இது ரெண்டுத்தினால PSU ஸ்டாக்ஸில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது
இப்போ க்ரூட் ஆயில் பிரைசஸ் இறங்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கெல்லாம் வந்து இது ஒரு சக்கப்போடு போடும். ஸோ அதனால அந்த துறைகளில் உள்ள கம்பெனிகளும் மொமெண்டம் இருக்கக்கூடும். NTPC கிரீன் எனர்ஜிங்கிற ஒரு நியூ IPO வர்றதுனால PSU எனர்ஜி ஸ்டாக்ஸ்லாம் மொமெண்டம் வரக்கூடும். ஏன்னா அது வந்து உங்களுடைய அந்த வேல்யூவேஷன்ஸ் மாறும் இல்லையா, அதனால அதெல்லாம் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இவை எல்லாவற்றை விட பவர் துறை பார்த்தோம்னா மின்சாரத்துறையில் ஸ்ட்ராங் பவர் டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த பவர் செக்டாரும் நன்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $700 பில்லியன் தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா நிஃப்டியில் வந்து ஒரு ஸ்மால் பாடிட் பேரிஷ் கேண்டில் ஆன டெய்லி ஸ்கேல் வந்திருக்கிறது பார்க்குறோம். ஆனால் மறுபுறம் ஆன வீக்லி பார்த்தோம்னாக்க ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலாக இருக்கிறது. ஸோ ஹையஸ்ட் ஹை மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 7 வாரமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றை வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி 26,150 என்ற ஜோனுக்கு மேலே இருந்தால் 26,350 மற்றும் 26,500 என்ற புள்ளிகள் வரை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 26,100 மற்றும் 26,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா லாஸ்ட் 2 வாரத்தினுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஓவரால் புல்லிஷ் ஒரு ஸ்ப்ரீ இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால 53,750 ஜோனுக்கு மேலே பேங்க் நிஃப்டி நின்னால் 54,250 மற்றும் 54,467 என்ற புள்ளிகள் வரை செல்லக்கூடும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளிகள் ஏறலாம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி சப்போர்ட்னு பார்த்தோம்னா ஒரு 400 புள்ளிகள் 53,357 என்ற புள்ளிகள் வரை வரக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. FAI பார்த்தோம்னா போன வாரம் -3993 crores விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 15,961 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பட் FAI க்ளோசிங்கில் வாங்க ஆரம்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இவை எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது நாளைய தினம் நமது சந்தைகளில் வந்து ஒரு வாலட்டைல் மூவ் இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் a profitable week.